7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 19வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். பஹூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. திருப்பி சொல்லுங்க. பகுநாம் பற்பல, ஜன்மனாம் பிறவிகளுக்கு, அந்தே பிறகு, ஞானவான் ஞானத்தில் முழுமை பெற்றவன், மாம் என்னிடம், பிரபத்யதே சரணடைகிறான், வாசுதேவ பரமபுருஷ பகவான், கிருஷ்ணர் சர்வம் எல்லாம், இதி இவ்வாறாக, ச அத்தகு, மகா ஆத்மா மிகச்சிறந்த ஆத்மா, சுதுர்லப காண்பதற்கு மிகவும் அரிதானவன். மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. மொழிபெயர்ப்பு: பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். பொருளுரை: உயிர்வாழி வேத சடங்குகளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் போது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே எனும் தூய்மையான திவ்ய ஞானத்தினை பற்பல பிறவிகளை கடந்த பின் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில் லௌகீக பற்றை ஒருவன் துறக்க முயன்று கொண்டிருக்கும் போது அருவவாத கொள்கையின் மீது சற்று பற்றுதல் கொள்ளலாம். ஆனால் மேன்மேலும் முன்னேற்றம் அடையும் போது ஆன்மீக வாழ்விலும் செயல்கள் உள்ளன என்றும் அச்செயல்களே பக்தி தொண்டு எனப்படுகின்றன என்றும் அவன் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் அவன் பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், அவரின்றி இந்த ஜடத்தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகிலுள்ள பல்வேறு வகையான குணம், ரூபம் முதலியவற்றின் திரிந்த பிரதிபலிப்பே இந்த ஜட உலகம் என்பதையும், ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவன் உணர்கிறான். இவ்விதமாக அனைத்தையும் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறான். வாசுதேவரை பற்றிய இத்தகைய பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்துகிறது. இவ்வாறு சரணடைந்த மகாத்மாக்கள் மிகவும் அரிதானவர்கள்.
मज्ञानातिमिरान्तस्य ज्ञानाक्षमशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्दे गुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னன்னா உண்மையிலேயே வேதங்கள், புராணங்கள், இத்திஹாசங்கள், கடவுள் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஏன் எல்லாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கோவிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுல உண்டு. ஸோ அதுக்கு பதில் இந்த ஸ்லோகம் இருக்குது. கிருஷ்ணரே சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாம் அந்தே, பல கோடி ஜென்மங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறார். உண்மை புரிஞ்சுக்கிறதுக்கு பல கோடி ஜென்மம் ஆகுங்கிறார். எல்லாரும் இந்த உண்மை புரிஞ்சுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் இப்போது எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியுமானா எல்லோரும் ஆக முடியாது. எல்லோரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியாது. எங்கேயோ சில பேர் தான் ஆவாங்க. அது மாதிரி இந்த பகவத்கீதா, இந்த சாஸ்திரம் எல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. முடியாது கூட, எல்லாராலும் முடியாது. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா ஒன்று டிஃபைன் பண்ணுறார். அறிவாளின்னா யாருன்னு டிஃபைன் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். பொதுவாக இந்த உலகத்தில் அறிவாளி அப்படின்னா மேபி ஸ்டேட் ஃபஸ்ட் வராங்க, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வராங்க, அவங்கள தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நல்லா யோசித்து பணம் சம்பாதிக்கிறாங்க வைங்க, சில பேர் நல்லா திங்க் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க, அவங்களையும் அறிவாளின்னு சொல்லுவாங்க. பட் கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் டிஃபைன் பண்ணுற ஞானவான் மாம் பிரபத்தியதே, அறிவாளி அப்படின்னா சரணாகதி பண்ணுவான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் இதுதான் ஃபைனல். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனலாக எடுத்துக்கணும். அது நம்ம உட்காந்துட்டு ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. கிருஷ்ணர் சொல்ல அறிவாளின்னு எங்கிட்ட சரணாகதி பண்ணுவான், சிம்பிள், முடிச்சிட்டார். இதுதான் அறிவாளிக்கான டெஃபினேஷன். ஸோ பட் இருந்தாலும் அது புரியாது என்ன இது அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இன்னொரு விஷயம் சொல்கிறா, வசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, ரொம்ப ரேருங்கிறார் கிருஷ்ணாவை. எல்லாரும் சாஸ்திரம் படிப்பாங்களா, புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்கிறது ஒன்று கடைபிடிப்பாங்களா, அப்புறம் கடைபிடிச்சாலும் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணரே சொல்ல ரேருங்கிறார்.
சுதூர்லபான ரொம்ப ரேர், அவ்வளோ ஈஸி கிடையாது, நாட் ஈஸி. ஸோ இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இன்னொரு இடத்துலையும் வருது, மனுஷானாம் சஹஸ்ரேஷு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எத்தனையோ பல கோடி மனிதரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், வேதம், கடவுள் யோசிப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி யோசிக்கிற கோடிக்கணக்கில் ஒருத்தர் இருந்தால் பகவானை புரியும். எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது, அது எல்லாரும் முடியாது, டிஃபிகல்ட். அப்போ யார் தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் கடைசியில் கிருஷ்ணர் தான் பேச போகிறார். அது வரும், ஏஷாந்த்வம் தகதாம் பாப்பம், கிருஷ்ணர் சொல்லுவார். அது யார் வருவாங்க, யார் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், வசுதேவ சர்வமிதி ஞானவான் மாம் பிரபத்தியதே. ஸோ கிருஷ்ணர் அறிவாளி தான் சரணாதி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொன்று அறிவுன்னு என்னன்னு கூட ஒரு விஷயம் இருக்குது. அது பகவத்கீதை கிருஷ்ணா இன்னொரு இடத்துல பேசுகிறார். அறிவுன்னு ஆக்சுவலி என்ன? எகெயின் இந்த உலகத்தில் அறிவாளினா இன்னொரு விதம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள், எல்லாம் அப்படியே படித்ததில் அப்படியே ஒப்பிச்சிட்றாங்க அறிவாளி. ஆனால் கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞோர் ஜானம் எத்த ஜானம் மதம் மமா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்னா, க்ஷேத்ரான உடல், க்ஷேத்ரஜ்னான உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, தென் அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் பரமாத்மாவும் இருக்கார். இது மூணுமே தெரியணும் அப்படிங்கிறார். இந்த உடல் பற்றியும் நம்ம தெரிஞ்ச உடல்னால் இந்த உடல் நினச்சிக்கலாம்னா பஞ்சபூதா, இந்த உடல்னால் பஞ்சபூதங்கள் ப்ளஸ் மனசு, புத்தி, அகங்காரம், மொத்தம் 8 பொருள். அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆத்மா பற்றியும் தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அறிவுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த அறிவு இருக்கிறவங்க தான் சரணாதி பண்ணுவாங்க. எல்லாரும் பகவானை சரணாதி பண்ண மாட்டாங்க, எல்லாரும் சரணாதி பண்ண மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா கிருஷ்ண கடைசியில் மாமேக்கம் சரணம் ரச்சா அப்படிங்கிறார். சரணாதி பண்ணித்தான் ஆகணும். ஆனால் சரணாதி பண்ணுன்னா இது புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உடல் என்ன, நான் யார், இது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏங்க இது புரிஞ்சுக்கணும்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை வருது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்குன்னே தெரியும்னா தெரியாது. இம்பாசிபிள். சொல்யூஷன்னா தீர்வு. இந்த தீர்வு தெரியாது. நிறைய பேர் பிரச்சனை வந்தால் ஜாதகம் காட்டுறதை விடுவாங்க. மோஸ்ட்லி பாருங்க ஜாதகம் காட்டு தான் விடுவாங்க. ஜாதகம் கடவுளாக போச்சு, இன்னும் கடவுள் ஒன்றும் கிடையாது. அப்படி உண்மையிலே ஜாதகம் பார்த்து நல்லா சரி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலி அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இது ஊரை ஏமாத்துறது. ஜாதகங்கிறது ஒரு காஷன், அவ்வளோதான். காஷன்னா ஒரு வார்னிங், எச்சரிக்கை, அவ்வளோதான். இட்ஸ் நாட் உங்கள் ஜாதகம் வச்சு அதை பண்ணி இது பண்ணி நான் கட்டணம் மாற்றிடுவேன், அதெல்லாம் சும்மா கதை, இப்படிலாம் பண்ண முடியாது. கிருஷ்ணர் அப்படி எங்கேயுமே சொல்லலை. பட் பகவத்கீதாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இது கிருஷ்ணரே சொல்கிறார், அவர்கிட்ட சரணாதி பண்ணும்போது மொத்த விதி மாறும். மொத்த விதி 100%. கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் தும் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்டாமி மா சுச்சா. மொத்த விதி மாற்றுவேங்கிறார். அப்படி தான் விதி மாறுமோ தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது, வேறு வழியே கிடையாது. யாராவது இருக்குன்னா போய் பேசுகிறாங்க, சீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அறிவு வேணும். உண்மையிலே நான் யார், நான் ஏன் இந்த மாதிரி உடலுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அது தெரிஞ்சுக்கிடும் போது தான் அது எப்படி வெளியில் தப்பிக்கிறதுன்னு தெரியும். அது பகவத்கீதை படிக்கும் போது. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், பல கோடி ஜென்மங்கள் எடுக்கணும்னு அவரே சொல்கிறார். ஆனால் அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து தென் ஆச்சாரியா சில பிரபுபாத், பல ஆச்சாரியர்கள், அவங்க வந்து பகவான் கொடுத்த நாமத்தையும் கொடுத்துட்டாங்க. இது உண்மை. ஒருத்தர் நாமா சொன்னால்
அவங்க சீக்கிரமாக இந்த ரஜோ குணா தமோ குணா இதெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமாக சத்வ குணத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்கும் மேலே வருவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நாம நாம சங்கீர்த்தனம் சீக்கிரமாக வருவாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் நாம சொல்கிறத ஒரு வழி கிடையாது, வேறு வழியெல்லாம் கிடையாது. வசுதேவ சர்வமிதி அது நெக்ஸ்ட் பேரில் வரப்போகுது. ஆக்சுவலி அது என்ன வசுதேவ சர்வமிதி? இந்த உலகத்தில் எல்லாமே வசுதேவர் தான் இருக்கார். அவருக்கு கனெக்ட் ஆகாத ஒரு பொருள் நமக்கு பிரச்சனை கொடுத்துரும். வசுதேவ சர்வமிதிங்கிற புரிஞ்சுக்கணுங்கிற. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையாகட்டும், இந்த உலகத்திலாகட்டும் பல விஷயங்கள் நடக்குது, எல்லாமே கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. அவருக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது, எல்லாமே அவர் தெரிஞ்சு தான் நடக்குது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அவர் சாங்ஷன் பண்ணாமல் எந்த காரியம் நடக்காதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஏதோ நடக்கும், சம்டைம்ஸ் நினைப்போம் நம்ம கெடுதல் நடக்கிறதுக்கும் நினச்சிட்டு இருப்போம். மேபி அது நல்லதாக கூட இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. ஏன்னா நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம புத்தி வச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவோம், அதே பொய்யாக தான் இருக்கும். நமக்கு அது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. இது பாகவத்தில் முதல் ஸ்லோகத்தில் வியாசர் எழுதுறாரு, சொல்கிறார், தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முஹ்யந்தி யத் சூரயா. சூரானா அசுர தேவர்கள், அவங்களுக்கே கன்ஃபியூஷன் வருமா. முஹ்யந்தி யத் சூரயா, தேவர்லாம் நம்மளோட ஹை கிளாஸ், நம்மளோட புத்தி ஜாஸ்தி, அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் வருங்கிறாங்க. அப்போ நமக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ நம்ம புத்தி யூஸ் பண்ணி இது நல்லது இது கெட்டதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த குழந்தைக்கு காலையில் அவங்க அம்மா ஒரு குலாப் ஜாமுன் ஊட்டுவாங்க, சாயங்காலக்குள்ளே சளி பிடிச்சுன்னா டாக்டர் கூட்டிகிட்டு போய் ஊசி ஏற்றிடுவாங்க. அந்த குழந்தைக்கு பெரிய காலையில் ஜாமுன் கொடுத்தா சாயங்காலம் இன்ஜெக்ஷன் போடுறேன், கூட்டிகிட்டு போய் காசு கொடுத்து. மேபி அந்த குழந்தைக்கு புரியாது, அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏன் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அம்மா அங்கே கொடுமைப்படுத்தலை, நல்லது தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது, வலிக்குதுன்னு அழுகும். ஆனால் அந்த குழந்தைக்கு நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு புரியாது. அது மாதிரி நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் சிலது நடக்கும், ஏன்னா கெடுதல் நடக்கிற மாதிரி இருக்கும். மேபி நல்லதாகவும் இருக்கலாம், மேபி கெடுதலாகவும் இருக்கலாம், மேபி நல்லதாகவும் இருக்கலாம். இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. அதான் வியாசர் சொல்கிறேன், முஹ்யந்தி யத் சூரயா, அவங்களுக்கும் புரியாது அப்படிங்கிறார். ஸோ அப்போ எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் வேணும் தவிர நம்ம புத்தி யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் டிஃபிகல்ட். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் உபயாந்ததே, நான் புத்தி தருவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அந்த புத்தி வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்க நம்ம மனசு புத்தியெல்லாம் தப்பாக தான் ஒர்க் ஆகும், அது தப்பாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நாம் நினைக்க நல்லா பர்ஃபெக்டாக போகுதுன்னு. சில பேர் கேட்கலாம், ஏன் பர்ஃபெக்டாக ஏன் போகக்கூடாது, நீங்கள் எப்படி அப்படி சொன்னால் கேள்வியும் கேட்கலாம். அதுக்கு ஒரே பதில், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பர்ஃபெக்டாக போகுதுன்னே வச்சுக்குவோம், 24 hours சந்தோஷமாக இருக்கும். 24 hours சந்தோஷமாகவே இருக்கணும். அவங்கவுங்க கேள்வி கேட்டுங்க, உண்மையில் 24 hours சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை எப்பாவது ஒரு டிப்ரெஷன் மாதிரி வருதா, ஒரு மாதிரியாக இருக்கா? எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க ஆக்சுவலி ஸ்பீக். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிற, பிரம்மபூத பிரசான்னாத்மா நஷோச்சதி நகாங்ஷதிங்கிறார். அவன் புலம்பவே மாட்டான் அப்படிங்கிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா, நான் உடலில் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா புலம்பவே மாட்டாங்க. நஷோச்சதி நகாங்ஷதி. ஸோ அந்த மாதிரி ஒன்று பகவத்கீதா 6th chapter கிருஷ்ணர் சொல்கிறார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டான்ருவாங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இதெல்லாம் கிளியராக பகவத்கீதையில் கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அந்த ஆத்மா ரொம்ப ரேர்ட்டார். மகாத்மா சுதுர்லபா, ரொம்ப ரேர். பட் ஸ்ரீல பிரபுபாத் அவங்களோட கருணை ஆச்சாரியாஸ் அவங்க ரேருன்னு சொன்னாலும் அது காமன் ஆக்குறாங்க. ஜஸ்ட் நாமா சொன்னால் எல்லாருக்கும் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கோம்னா ஜஸ்ட் லைக் தட் இது நடக்காது. இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் இன்னைக்கு. மேபி இங்கே வந்து உட்கார கூட பகுநாம் ஜன்மனாம் வந்து நடக்கும். இட்ஸ் நாட் தட், ஜஸ்ட் லைக் தட்லாம் நடக்காது. எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு முழுசாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவானோட கணக்கு வேறு. கிருஷ்ணா வந்து நம்மளோட 100 கோடி பல கோடி ஜென்மாலாம் பார்த்து கணக்கெல்லாம் போடுவார். கிருஷ்ணா அப்படி தான் பண்ணுவார். நமக்கு இந்த ஜென்மா கணக்கு தான், அதுக்கு மேலே தெரியாது நமக்கு, அதுவும் ஒழுங்காக தெரியாது. ஸோ ஒருத்தர் சிம்பிளாக பகவான் நாமா சொல்லிக்கிட்டு பகவத்கீதா படிச்சுட்டு இருந்தாலே இது உண்மை. பகவான் வந்து பக்தர் மூலமாக எல்லா அறிவும் கொடுப்பார் நமக்கு, அவரும் கொடுப்பார், நோ டவுட். டைரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு டைரக்ஷன்ஸ் வரும். அது கிருஷ்ணா நேரடியாக கொடுக்கலாம், த்ரூ பக்தர் மூலமாக கொடுக்கலாம், பட் கொடுப்பார், அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷதி, என் பக்தனுக்கு அழிவு இல்லை உலகத்துக்கே சொல்லு அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படியே நான் டைரக்ஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாமா? இந்த ஸ்லோகம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷதத்தின் 3வது அத்தியாயத்தில் 14-15 பதத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சகஸ்ர சீஷா புருஷ சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் ச பூமி விஸ்வதோ விருத்வா த்யாதிஸ்தத்யசாங்குலம் புருஷ ஏவேதம் சர்வம் யத் பூதம் யச்சபாவ்யம் உதாம்ருதத் வஸ்யேஷானோ யத் அன்யனா திரோஹதி. சாந்தோக்கிய உபனிஷதத்தில் 5.1.15 கூறப்பட்டுள்ளது. ந வை வாசோ ந சாக்ஷன்சி ந சக்த்ரோனு ந சூத்ராணி ந மனசி யாக்ஷதே பிராணகிதி ஏவாஷதே பிராணோ ஹயேவேதானி சர்வாணி பவந்தி. ஓர் உயிர்வாளியின் உடலில் பேசுவதற்கான சக்தியோ, பார்ப்பதற்கான சக்தியோ, கேட்பதற்கான சக்தியோ, நினைப்பதற்கான சக்தியோ முக்கியமல்ல. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே முக்கியம். அதுபோலவே வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனதின் செயல்களுக்கு என இவ்வுடலில் பற்பல சக்திகள் உள்ளன. ஆனால் பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவம் அற்றவை. எங்கும் நிறைந்து எல்லாமாக விளங்குவதால் பக்தர்கள் வாசுதேவரிடம் முழு அறிவுடன் சரணடைகின்றனர். பகவத்கீதை 7.17 மற்றும் 11.40 ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்க. இந்த லாஸ்ட் பட் ஒன் சென்டென்ஸ் படிச்சிங்களா? அது என்ன? கிருஷ்ணாவுக்கு ரிலேட் பண்ணல அது சம்திங். அந்த சென்டென்ஸ் என்ன? பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவம் அற்றவை. பகவத்கீதையில் சதுர்ஹு ஸ்லோகி 4 முக்கியமான ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாகவத்தில் 4 முக்கியமான ஸ்லோகம் இருக்குது, சதுர்ஹு ஸ்லோகி. அதில் 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து பிரம்மாட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அது எங்கோட கனெக்ட் பண்ணலின்னா அது மாயாக மாறிடும் அப்படின்றார். ஸோ இங்கே ரொம்ப சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் ரொம்ப அழகாக அது மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம உடம்புல பல விதமான ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பாடு, லைக் பார்க்கறது, பேசுறது, இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலைன்னா எல்லாமே யூஸ்லெஸ் ஆகிடும். அது கிருஷ்ணா லைக் பாகவத்தில் கிளியராக சொல்கிறார்.
அது எப்படி யூஸ்லெஸ் ஆகிடும்னு கேட்கலாம் சில பேர். அது யூஸ்லெஸ்ன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலின்னு அது மாயையாக மாறிடும். ஈவன் நம்ம பேசுறது, சாப்பிட்றது இது மட்டும் இல்லை, ஈவன் இந்த உடல் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, மேபி ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் மாயையாக மாறிடுவாங்க. அது நமக்கு தெரியாது. இது ரொம்ப அழகாக பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கார், பொருளுரையில். என்னென்னா, இந்த உடலோட இம்பார்ட்டன்ஸ், இந்த உலகத்தோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னை உணர்வு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடலோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடல் அதுக்கு தான் இருக்குது. நிறைய பணம் சம்பாதி இருக்கோ, பேரு புகழுக்கு சம்பாதிக்க கிடையாது. ஜஸ்ட் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த உடல் தவிர வேறு எதுக்கும் கிடையாது. ஓகே, பட் இந்த உடல் இருக்குது. பட் நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் ஒரு நபர் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, அப்புறம் பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் எதுக்கு இருக்காங்கன்னா எகெயின் நான் செல்ஃப்லைசேஷனுக்காக தான் இருக்காங்க. நான் யாரும் புரிஞ்சுக்கிறது தான் அவங்கெல்லாம் இருக்காங்க தவிர சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக கிடையாது. அவங்களும் அதுக்கு தான் இருக்காங்க. எல்லாம் இதுக்காக தான், வேறு எதுக்காக கிடையாது. இது கிருஷ்ணர் சொல்கிறார், இது மொத்தம் செல்ஃப் ரியலைசேஷனுக்காக மட்டும்தான் தவிர வேறு எதுக்காக யூஸ் பண்ண அட்டி வாங்கிடுவோம். இது கிருஷ்ணரோட டிசைன், இது பகவானோட டிசைன். இது வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் கிருஷ்ணர் சொல்கிறார், பாகவத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் அதுதான் இருக்குது, வசுதேவ சர்வமிதிங்கிறார். அதுதான் மீனிங். ஆக்சுவலி என் பையன் இருக்கான், இவன் நல்லா சம்பாதிப்பான், நானுக்கும் நல்லா பேர் வரும் அப்படின்னா அந்த பையன் மூலமாக அட்டி வாங்குவான். நிறைய பேர் பையன் தான், ஓகே அந்த பையன் எப்படி அப்படின்னோ அந்த பையன் மூலமே அட்டி வாங்குவான். அந்த பையன் அது கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது பகவான் ஒரு ஆத்மா என்கிட்ட அனுப்பியிருக்கார், திருப்பி அந்த ஆத்மா அங்கே அனுப்பிடணும். அது எங்கோடு தான் இருக்கணும் அப்படி இப்படின்னா அட்டி விழுக்கும். ஏன்னா அந்த ஆத்மா என்னோடது கிடையாது, அந்த ஆத்மா என்னோடது கிடையாது. இது வெரி கிளியராக இருக்கு. ஸோ அது கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். ஸோ இங்கே ரொம்ப அழகாக அந்த சாந்தோக உபனிஷத்தில் அதுதான் வருது. நம்ம உடம்புல எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்குது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கூட இதுவும் பகவான் அனுகிரகம் தான். இட்ஸ் நாட் தட் நானாக பேசணும் கிடையாது. கேட்குதுன்னா அதுவும் பகவான் அனுகிரகம். எல்லாமே பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்கும். எல்லாமே அப்படி தான் நடக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒன்று நடக்கலையா, ஓகே கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணல, தட்ஸ் இட், விட்டுற வேண்டியதுதான். சம்டைம்ஸ் நான் நிறைய ஏதோ நடக்கும்னு நினைப்போம், மேபி ட்ரை பண்ணி வரல, தட்ஸ் ஓகே. மேபி கிருஷ்ணா வேறு ஏதோ பிளானில் இருக்கார். இது மகாபாரதத்தில் அர்ஜுனருக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது, அது ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்குது. ஐ திங்க் மேபி பல பேருக்கு அந்த கதை தெரிக்கலாம். லைக் ஜெயத்ரதன், உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா வந்து சபதம் போடுறா, ஜெயத்ரதனை அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே கொண்டுருவேன் அப்படின்னு. பட் கிருஷ்ணனோட லீலா அர்ஜுனானால் கொல்ல முடியாது. பார்த்தா ஒரு லீலா நடக்கும், சீக்கிரம் சாயங்காலம் ஆயிரும். ஸோ அர்ஜுனர் சபதம் போடுறா, நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸோ அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. எல்லாம் நீட்டாக அந்த நெருப்பில் குதிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ அர்ஜுனர் ஒன்று சொல்லுவார் கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணா இது ஏன் நடக்குது எனக்கு தெரியல, நான் சபதம் போட்டேன், நான் சபதம் நிறைவேறல, ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ அந்த ஆக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா எது நடந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஏன்னா கிருஷ்ணர் தெரியாமல் நடக்காது. ஸோ அர்ஜுனர் சொல்ல நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் சொல்லுவார், ஆக்செப்ட் பண்ண பழகிக்கோன்னு ஒரு ஸ்லோகா இருக்குது.
தாம் திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னா பொறுத்துக்கோ அப்படிங்கிற. அப்படிதான் தோணும், பொறுத்துக்கோ. கிருஷ்ணா சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, இன்ஃபேக்ட் நம்மளை தான் சொல்கிறார். ஸோ இது நமக்கு தெரியாது, நம்ம நிறையா பிளான் போடுவோம் லைஃப்பில். பட் கிருஷ்ணா சாங்ஷன் சம்டைம்ஸ் பண்ணலின்னா அது நல்லதாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. மேபி பெருசாக ஒரு பிளான் கூட இருக்கும், வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது. பட் எதுனாலும் ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. இன்ஃபேக்ட் நீ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா சுபத்ரா வந்து கிருஷ்ணர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, என் மகன் இறக்கும்போது ஏன் காப்பாற்றலை. சுபத்ரா போய் கேட்கல. அப்படி ஒரு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. திரௌபதி 5 பசங்கள் செத்துருவாங்க, திரௌபதி போய் கேட்கல, ஏன் நீங்கள் எதுவும் பண்ணல. நான் கேட்கல, அமைதியாக இருப்பாங்க. அர்ஜுனன் கேட்கல, பார்த்தாங்கன்னா எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஜஸ்ட் ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஆக்செப்ட் பண்ணிக்கணுன்னா ரொம்ப அறிவு வேணும். ஆக்செப்ட்னா ஏற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப அறிவு இருக்கணும், சும்மாலாம் ஏற்றுக்க முடியாது. பொறுத்துக்கணும்னு ரொம்ப அறிவு வேணும். அறிவு இல்லாமல் பொறுத்துக்க முடியாது, இம்பாசிபிள். சம்டைம்ஸ் நமக்கே காய்ச்சல் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போவோம், காசு கொடுத்து 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், ப்ராப்ளம் சொல்லுவோம். ஊசி போட்டால் வலிக்கும், தெரியும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த வலி நான் பொறுத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா அது போட்டுக்கிட்டால் தான் எனக்கு நாளைக்கு நல்லா இருப்பேன். அந்த அறிவு இருக்குங்கிறத நான் பொறுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பொறுத்துக்க முடியும், இல்லை பொறுத்துக்கல முடியாது. that's impossible. எதுவுமே நம்மளால் பொறுத்துக்க முடியாது, எதுவுமே பொறுத்துக்க முடியாது. இந்த அறிவு இருந்தால் தான் பொறுத்துக்க முடியும். ஸோ கிருஷ்ணா முன்னாடி அந்த வார்த்தை சொல்லிட்டார். 2nd chapter ஐ திங்க் 14th ஸ்லோகா, மாத்ரா ஸ்பர்ஷஸ்து கௌந்தேயா அப்படின்னு கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், பொறுத்துக்கோ அப்படிங்கிற. ஏன்னா அர்ஜுனர் கேள்வி, நீங்கள் சொல்கிறீங்க நம்ம உடல் கிடையாது, ஆத்மா, ஓகே சொல்கிறீங்க, சரி. அன்றைக்கி என் குழந்தை பார்த்தா எனக்கு என் குழந்தை என் ஒய்ஃப்னு தோணுதே. அர்ஜுனர் கேள்வி அது. கிருஷ்ணர் சொல் உனக்கு தோணும், ஆனால் பொறுத்துக்கோ, அதெல்லாம் பொய், பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல் பொறுத்துக்கோ, அதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஸோ ஆனால் இந்த அறிவு இல்லாமல் பொறுத்துக்க முடியாது, இம்பாசிபிள். இந்த அறிவு இருந்தால் தான் கிருஷ்ணாட்டும் சரணாகதி பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது, இம்பாசிபிள். சரணாகதி பண்ணலைன்னா விதியும் போகாது. விதி, நம்மளோட விதி 0 ஆகணும்னா கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணால் தான் போகும், வேறு வழி இல்லை. வெளியில் பல பேர் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஏமாத்துறது, அவள் சீட்டிங், அந்த மாதிரி எங்கேயும் சொல்லுவாள். கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், அகம் தம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, மோட்சம் தரேன். ஸோ இந்த ஸ்லோகா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பல கோடி ஜென்மங்கள் எடுத்தால் தான் இந்த பகவான் நாம சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும் எண்ணமே வரும், சும்மாலாம் வராது, ஜஸ்ட் லைக் தட்லாம் வராது, ரொம்ப டிஃபிகல்ட். பட் பாகவத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, 5வது ஸ்கந்தத்தில், இப்போ இந்த கலியுகா இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அது இந்த பாரத பூமி ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து தேவர்கள் சொல்கிறாங்க, நம்மளோட தேவர்களுக்கு பல கோடி மடங்கு வசதி இருக்கும், அழகு இருக்கும், நல்ல ஆய்வு காலம் இருக்கும். ஆனால் அவங்க நாம் தான் லக்கிங்கிறாங்க, நம்மளை தான் லக்கிங்கிறாங்க. இந்த ஸ்லோகமெல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக இங்கே நாம சொன்னால் போதுமே, எங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே லைஃப் வந்து லைஃப் ஸ்பேன்னா ஆயுள் காலம் ஷார்ட், கலியுகத்தில் கம்மி தான். அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆயுள் காலம் கம்மி, எங்களுக்கு ஜாஸ்தி, ஆனால் எங்கனால சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. இந்த நாம சங்கீர்த்தனம் நாம் ஈஸியாக சொல்லலாம், ஆக்சுவலி அது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் லக்கி, ஈஸியாக நாம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொர்க்கத்துலேருந்து வைகுண்டா போகிறது கஷ்டங்கிறாங்க, இங்கேருந்து போகிறது ஈஸிப்பாங்க. ஸோ ஒன் சென்ஸ் நம்ம லக்கி, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். லக்கி அப்படின்னா இது ஃபாலோ பண்ணால் தான், இல்லைன்னா கிடையாது. யார் பகவத்கீதா படிக்கிறாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் லக் எல்லாமே, மற்றவங்களுக்குன்னு கிடையாது, சான்ஸே கிடையாது, நோவே. இது படிக்கிறவங்க தான் நடக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம்.
காமைஸ்தைர்கிருதஜ்ஞான பிரபத்யந்த்யன்யதேவதா தம் தம் நியமமஸ்தாய பிரகிருத்ய நியதஸ்வயா. மொழிபெயர்ப்பு: ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். பொருளுரை: எல்லாவித ஜடக்கலங்கத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஜடக்கலங்கங்கள் முற்றிலுமாக கழுவப்படாத வரை அவர்கள் பக்தியற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். ஆனால் ஜட ஆசைகளுக்கு மத்தியிலும் பரமபுருஷரிடம் அடைக்கலம் பெறுவோர் வெளிப்புற சக்தியால் அவ்வளவாக கவரப்படுவதில்லை. சரியான இலக்கை அணுகுவதால் அவர்கள் விரைவிலேயே எல்லா லௌகீக ஆசைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஒருவன் தூய பக்தனாக அனைத்து ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருந்தாலும் சரி, ஜட ஆசைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, ஜட களங்கத்திலிருந்து முக்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தாலும் சரி, அவன் வாசுதேவரிடம் சரணடைந்து அவரையே வழிபட வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது அத்தியாயம் 2வது காண்டம் 3வது அத்தியாயம் 10வது பதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அகாம சர்வ காமோ வா மோக்ஷா காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹிருதஜ்ஞான அறிவு கம்மி. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதா தெரியும், கிருஷ்ணர் பேசுகிறார். அது இந்த பகவத்கீதா உபனிஷதோட சாரங்கள் சொல்லப்படும். சர்வ உபனிஷத காவோ உத்தோக்த கோபாலனந்தனஹா பார்த்தோவத்சா சுதீர் போக்த துக்த கீதாமிருத மகத். இது லார்ட் சிவா சொல்லக்கூடிய ஸ்லோகா. சிவபெருமான் சொல்கிறார். இந்த பகவத்கீதா உபனிஷத் வேதத்தின் ஒரு பகுதி, அதோட சாரம்ங்கிறார் லார்ட் சிவா சொல்கிறார். இது கீதா மகாத்மியத்தில் எழுதப்படுறாங்க. கீதா மகாத்மியம் பேசுனது யாருன்னா சிவபெருமான் பார்வதி கூட பேசுகிறார். அதில் வரக்கூடிய இந்த ஸ்லோகம். ஸோ இந்த பகவத்கீதா தான் ஃபைனல். அப்போ இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அறிவு கம்மியாக இருக்கிறவங்க மற்ற தேவரில் போய் கேட்பாங்க அப்படிங்கிறார். ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சில பேருக்கு என்ன இப்படி சொல்கிறாருன்னு தோணும், பட் அதுதான் உண்மை. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைக்கு எதாவது வேணும்னா நம்மகிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும். பக்கத்து வீட்டுக்காண்டு போய் கேட்டால் எப்படி இருக்கும்? நான் இருக்கேன், என்னைய கேட்காம பக்கத்து வீட்டுக்கு ஏன் போகிறேன்? அது அப்பாவுக்கு அவமானமாக இருக்கும். சம்டைம்ஸ் அடி விழுக்கும். ஏதாவது என்ன கேட்கணும், ஏன் பக்கத்தில் போய் கேட்குறேன்? 2 அடி வைப்பாங்க, என்ன தான் கேட்கணும்பாங்க. சம்திங் அது மாதிரி தான் இந்த ஸ்லோகா. கிருஷ்ணர் சொல்கிற அறிவு கம்மியாக இருக்கிறவங்க மற்ற தேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்புறம் அங்கே ஏதோ பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ரூல்ஸ்னால் விதிமுறை, அது மாதிரி ரூல்ஸ் நிறைய அங்கங்கே போய் எல்லாம் கடைப்பிடிப்பாங்க. பட் பாகவத்தில் ஒரு ஸ்லோகா படித்தா ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகே நிஜேத புருஷம் பரம். அகாமன ஆசையே இல்லை, அகாம சர்வ காம பயங்கரமாக ஆசை இருக்குது. மோக்ஷ காம மோக்ஷம் வேணும்னு ஆசை இருக்குது. உதாரதி புத்திசாலியாக இருந்தாலும் தீவிரேன பக்தி யோகேனா, தீவிரேனா தீவிரவாதி மாதிரி தீவிரமாக பகவான்கிட்ட பக்தி பண்ணும். அந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் வரும். யஜேத புருஷம் பரம். புருஷம் பரம்னா உத்தம புருஷா, புருஷோத்தமன் யாருன்னா கிருஷ்ணா. அவர்கிட்ட தான் பக்தி பண்ண கிடைக்கும். ஆக்சுவலி கிருஷ்ணாட்ட போனால் எல்லாமே கிடைக்கும், இது உண்மை. ஆனால் அவர் பாப்பா எல்லாமே கிடைக்கும்னா நாம் ஒரு கிளாரிகுலேஷன் போட்டுருவோம். அது நம்ம புத்தி அப்படி தான் இருக்கும். பட் கிருஷ்ணா நோஸ். எப்படி ஒரு பெற்றோருக்கு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த குழந்தை கேட்குறத வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த குழந்தைய எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போடணுமோ அது எல்லாமே கேட்கும், அத்தனையும் வாங்கி கொடுக்கும். ஆனால் பெற்றோர்கள் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. பெற்றோருக்கு தெரியும் எது வாங்கி கொடுக்கணும், அது மட்டும்தான் கொடுப்பாங்க. அது பெஸ்ட் எது அதுதான் கொடுப்பாங்க. அது நல்லதுலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க.
ஸோ அப்போ ஒருத்தர் பகவான் நாமா சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அது கிடச்சிடும். எனக்கு உண்மையில் என்ன தேவைங்கிறது என்னை காட்டிலும் கிருஷ்ணாவுக்கு தான் நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. நாம் எதோ நினச்சிட்டு இருப்போம் அது வேணும் இது வேணும்னு. பட் எனக்கு எது நல்லதுங்கிறது கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். சம்டைம்ஸ் நாமளும் நினைக்கலாம், ஏன்னோ மேபி ஒரு பெரிய வேலை பெரிய கம்பெனியில் கிடச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகிடலாம், ஏதோ ஒரு வீடு கட்டினா லைஃப் செட்டில் ஆகிடலாம், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் செட்டில் ஆகிடலாம், ஏதோ இடம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும். இது ஏதோ கணக்கு போடும், அத்தனை கணக்கு தப்பான கணக்காக தான் இருக்கும். இதெல்லாமே தப்பான கணக்காக இருக்கும். தி பெஸ்ட்டுன்னா கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா ஈவன் அர்ஜுனா கூட நிறைய தெரியாது. யுத்தம் பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அர்ஜுன் அப்படியே கேட்பார். சம்டைம்ஸ் அர்ஜுன் அவரோட பிளானும் சொல்லுவார், கிருஷ்ணா இன்னைக்கு இங்கே போய் சண்டை போடலாமான்னு. கிருஷ்ணா சேஸ் நோ, அது அப்புறம் இங்கே போகலாம் பார், ஓகே தட்ஸ் இட். ஆர்கியூ பண்ண மாட்டார் அர்ஜுனா. ஏன் நான் எனக்கு தெரியாதான், நானும் வீரன் தானே, இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருக்காது. லைக் அர்ஜுனா இன்னும் 10th டே பீஷ்மர் 10வது நாள் தான் யுத்தத்தொட்டு வெளியே போயிடுவார். அப்புறம் தான் கர்ணா வருவார். கர்ணா வந்தோன்னு அர்ஜுனா சொல்ல, கிருஷ்ணா கர்ணா வந்தாச்சு, லெட்ஸ் கோ ஃபைட் பண்ணலாம். கிருஷ்ணா சேஸ் நோ, இன்னைக்கு கிடையாது. டெய்லி கேட்பாராம் அர்ஜுனா, டெய்லி கேட்பார், இன்னைக்கு போய் சண்டை போடலாம். நோ. தென் 17th டே கிருஷ்ணா சொல்வார், இன்னைக்கு தான் போய் சண்டை போடணும், லெட்ஸ் கோ. ஸோ அர்ஜுன் அப்படியே ஒத்துக்கிறார், அவ்வளோதான். ஆர்கியூ பண்ண மாட்டார், நோ ஆர்கியூமெண்ட். ஆக்சுவலி நாமளும் பகவத்கீதா படிக்கணும், ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். பிரபுபாத் சொல்கிறாரு ஆஸ் இட் இஸ் அப்படின்னா தமிழ் உண்மையை அப்படியே ஏற்றுக்கிறது, உள்ளபடி ஏற்றுக்கிறது, அது அப்படியே ஏற்றுக்கணும். தட்ஸ் இட். இன்னும் ஆர்கியூமெண்ட் எல்லாம் தேவையில்லை. அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கேட்கலாம் கேள்விகள், விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. வாதம் ஓகே, நத்திங் ராங், விதண்டாவாதம் டேஞ்சரஸ். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அர்ஜுன் அப்படியே கேட்பார். அது என்ன ஏதுன்னு கொஸ்டின் பண்ண மாட்டார். அது ஆக்சுவல் புத்திசாலித்தனம். ஏன்னா எங்கே கேள்வி கேட்கணும் எங்கே கேட்கக்கூடாதுன்னு தெரியும். ஈவன் திரௌபதி அது மாதிரி தான். திரௌபதி அது மாதிரி கிருஷ்ணா ஒன்று சொன்னால் அப்படியே கேட்பான். ஏன் இப்போ இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. லைக் மகாபாரத்தில் ஒரு இடத்துல வரும், சும்மா நைட் டைம் கிருஷ்ணா அர்ஜுனா சொல்லி திரௌபதி உடனே கூப்பிடும்பார். டெட் ஆஃப் த நைட் டைமில். ஸோ திரௌபதி வருவாங்க, என்ன கேள்வி வருவாங்க. கிருஷ்ணா சொல்வார், ஒரு செருப்பு காட்டி, இன்னும் இந்த செருப்பு போட்டுக்கிட்டு நீ அந்த ரூமுக்குள்ளே போகணும். பீஷ்மர் இருப்பார், இந்த வெயில் தமிழ்னு சொல்லுவாங்க தெரியாது, இந்த சாரி இருக்குல்ல இப்படி போட்டுக்கணும் பாரு, முக்காடு அது போட்டுட்டு உள்ளே போய் இதெல்லாம் பேசணும்னு சொல்லுவார். கிருஷ்ணா எல்லாம் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர் தான். திரௌபதி அப்படியே போய் கேட்பாங்க, அவ்வளோ அப்படியே போய் கேட்பான். அதனால நல்லதெல்லாம் நடக்கும். இட்ஸ் அ பிக் ஸ்டோரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரௌபதி ஆகட்டும், இவன் அர்ஜுனா, இவங்களாம் யாரும் ஆர்கியூ பண்ண மாட்டான். கிருஷ்ணா சொல்கிறாரு ஜஸ்ட் தட். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், புத்தி இல்லாதவங்க அங்கே போகிறாங்க, கிருத்தஜானாங்கிறார், அறிவு கம்மியாக அங்கே போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் சொல்ல போகிறார், இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் யார் எங்கே போய் வேண்டுனாலும் கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஃபைனல் கிருஷ்ணா தான் கொடுப்பார், யாரும் கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு இப்போ இந்த இங்கே ஈரோட்டில் ஒரு ரோடு போகணுன்னு வைங்க, ஃபைனலாக எங்கே கவர்மெண்ட்லேருந்து வரும், மேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ. இங்கே இருக்கிறவங்களும் காசு கொடுக்க மாட்டாங்க. ரோடு போடுறது இங்கால தான் போடுவான், ஆனால் காசு வருது மேலேருந்து தான் வரும், சாங்ஷனிங்கெல்லாம் மேலேருந்து தான் வரும். ஸோ ஃபைனலாக கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் கொடுப்பார், தவிர யாரும் கொடுக்க மாட்டான், யாருமே கொடுக்க மாட்டான், ஓன்லி கிருஷ்ணா. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் கடைசியில், மாமேகம் சரணம் பிரச்சா. அதனால தான் கிருஷ்ணர் சொல்ல, எங்கிட்ட மட்டும் சரணாகி பண்ணி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் புத்தி கம்மியாக இருக்கும் பொழுது கிருஷ்ணா இல்லாமல் வேறு யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லோரும் அப்படி தான் திங்க் பண்ணுவோம். கிருஷ்ணா இல்லாமல் இன்னொரு பொருள் என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். அது தப்பது.
அதுதான் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தா வசுதேவ சர்வமிதி, சர்வம் வசுதேவன் தான் புரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணா. பட் நம்ம எல்லாம் நினைப்போம், மேபி என் ஹஸ்பண்ட் என்னை காப்பாற்றுவார், என் பையன் காப்பாற்றணும், சொத்து இருக்குது, நோ ப்ராப்ளம், ஏதோ கால்குலேஷன்ஸ் போடுவோம். இதெல்லாம் தப்பான கால்குலேஷன் தான், மொத்தம் தப்பு தான். வசுதேவா கிருஷ்ணா தான் காப்பாற்றுவார். ஆனால் அந்த கன்க்ளூஷன், இறுதி முடிவு அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. அதான் கிருஷ்ணா சுதுர்லபா, வெரி ரேருங்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பேரை பார்த்து. ஆன்மீக உணர்வற்ற சிற்றறிவுடைய மக்கள் ஜட விருப்பங்களை வெகு விரைவில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவர்களை அணுகுகின்றனர். இயற்கையின் கீழ் குணங்களில் ரஜோ தமோ குணங்களில் இருக்கும் இத்தகைய மக்கள் பொதுவாக பரமபுருஷ பகவானிடம் செல்லாமல் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். அத்தகைய வழிபாட்டின் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் அவர்கள் திருப்தியடைகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் அற்பமான ஆசைகளால் உந்தப்பட்டவர்கள் ஆவர். பரம இலக்கை அடைவது எவ்வாறு என்பதை அறியாதவர்கள். ஆனால் பரமபுருஷரின் பக்தர்கள் வழி தவறுவதில்லை. பல்வேறு பலன்களுக்காக பற்பல தேவர்களை வழிபடும் முறை வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதால், உதாரணமாக நோயுற்றவன் சூரியனை வழிபடும்படி பரிந்துரைக்கப்படுகிறான். பரமபுருஷரின் பக்தியில் ஈடுபடாதவர்கள் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு இறைவனை விட தேவர்களே சிறந்தவர்கள் என எண்ணி விடுகின்றனர். ஆனால் பரமபுருஷரான கிருஷ்ணரே அனைவருக்கும் எஜமானர் என்பதை தூய பக்தன் அறிவான். சைதன்ய சரிதாமிரத்தில் ஆதிலிலை 5.142 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஏகேல ஈஸ்வர கிருஷ்ண ஆர சப பிரத்ய, பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் மட்டுமே எஜமானர், மற்றவர் அனைவரும் அவரது தொண்டர்கள். எனவே தூய பக்தன் தனது பௌதிக தேவைகளுக்காக என்றுமே தேவர்களிடம் செல்வதில்லை. அவன் பரமபுருஷரையே நம்பியுள்ளான். அவர் எதை கொடுத்தாலும் அதில் அவன் திருப்தி அடைகிறான். ஸோ நான் முன்னாடி சொன்னபடி அது மற்ற ஸ்லோகா வருது. யார் எங்கே போய் வேண்டுனாலும் கடைசியில் அது கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஆக்சுவலி ஒன்னொரு இடத்துல சில பிரபுபாத ஒரு இடத்துல சொல்லுவார், இன்ஃபேக்ட் ஒருத்தர் யார் எது போய் பகவான்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளி நாம சொன்னாலே போதும். ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு குழந்த அவங்க அம்மாட்ட மத்தியானம் டைம் ஆச்சு சாப்பாடு கொடு, ஈவினிங் டைம் ஆச்சு சாப்பாடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்மா டைம் கொடுத்துட்டு தான் இருப்பான். அந்த குழந்தை போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி அம்மா பார்த்துக்கிறாங்களோ டைமுக்கு என்ன கொடுக்கணும்னு, கிருஷ்ணாவுக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு என்ன எப்போ எது கொடுக்கணும்னு தெரியும். அவர் போய் பாதர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புத்தி கம்மியாக இருக்கிறவங்க, எஸ்பெஷலி பகவத்கீதா படிக்கலைன்னா கிருஷ்ணா தவிர மற்ற பொருள் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி ஈவன் நான் பார்த்துருக்கேன். சில கோவில் போகும்போது சில கோவிலில் மந்திரம் சொல்லும் பொழுது சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. கடைசி ஃபியூ லைன்ஸ் தமிழில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இவரோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், நிறையா பணம் வரணும் தமிழில் சொல்லுவார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு நல்ல மந்திரம் சொல்கிறாருன்னா. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கிருஷ்ணா இல்லாமல் எனக்கு மற்றதெல்லாம் இருந்தாலும் பிக் ஜீரோ ஆகிடும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கிருஷ்ணா இல்லாமல் வேறு எது இருந்தாலும் ஜீரோ ஆகிடும். எல்லாமே கம்ப்ளீட் ஜீரோ ஆக்சுவலி. அதுதான் முன்னாடி ஸ்லோகா பார்த்தா வசுதேவ சர்வமிதி. கிருஷ்ணா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். லைக் எப்படி மகாபாரத்தில் அர்ஜுனா கிருஷ்ணா நீங்கள் மட்டும் இருந்து எனக்கு போதும்ட்டார். ஆனால் துரியோதனா கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டான். பட் யார் ஜெயிச்சா உங்களுக்கும் தெரியும். ஸோ கிருஷ்ணா மட்டும் கூட இருந்தாலே போதும். இட் இஸ் ட்ரூ, இது உண்மை. ஸோ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஒரு இடத்துல வரும், கிருஷ்ண பக்த நிஷ்காம அதேவ சாந்தா அப்படின்னு வரும். பியூர் டிவோட்டி, கிருஷ்ணா டிவோட்டி நிஷ்காமா அப்படின்னா எந்த ஆசையும் எதுவுமே வேணான்றுவாங்க. அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்குமாங்க, அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்கும்.
சித்தி புக்தி காமி, சித்தி வேணும் இல்லை புக்தினா பவர்ஸ் வேணும், ஆசையெல்லாம் நிறைவேற்றுனா அசாந்தா, சாந்தியெல்லாம் கிடைக்காது. இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் வருது. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம், கிருஷ்ணா போதும்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு சாந்தா, அவங்களுக்கு தான் சாந்தி. இவன் கிருஷ்ணா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், சுஹுதம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. என்னை புரிஞ்சுக்கோ சாந்தி கிடைக்குங்கிறார், தெரிஞ்சுக்கோங்கிறார். சுஹுதம் சர்வபூதானாம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறார் கிருஷ்ணா. சுஹுத் கிருஷ்ணா, நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் நம்மளை. ஆனால் நாம் பைசா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், இல்லை பேரு புகழோ பெஸ்ட் ஃப்ரெண்ட், சொத்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். இப்போ கிருஷ்ணா சேசியில் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா தான் சாந்தி கிடைக்கும். கிருஷ்ணா கிளியராக கொடுக்குறார். ஸோ இங்கே ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், அவர் படித்த அந்த பொருள்களில் கூட இருக்குது. சில பேர் தேவரில் போய் வழிபடுவாங்க. உதாரணத்துக்கு ஐ திங்க் என்ன அந்த உதாரணம் ஒன்று இருக்கு, சூரியனை வழிபடும். பொதுவாக நோய் இருக்கிறவங்க சூரியன்ட்ட பண்ணுறது அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் கிருஷ்ணா சூப்பர் பஜார் மாதிரி. ஆனால் கிருஷ்ணாட்ட எல்லாமே இருக்கணும். சூப்பர் பஜார் போகணுன்னு எல்லாமே கிடைக்கும். நம்ம தனித்தனி கடைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் கிருஷ்ணா கடைசியில் மேகம் சரணம் பிரஜா தஸ்பாஸ் போதும் அப்படின்ட்டார். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் என்னால் இப்போ முடிக்க முடியாது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத். ஹரே கிருஷ்ணா. இதை கேள்வி இருக்கா? ஏன்னா ஹாப்பினஸ் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. நம்ம பேங்க்லேயே ஒரு 5-6 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சுன்னு வைங்க, ஹாப்பி எப்படி இருப்போம் நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லுவேன். ரொம்ப சுக போகா ஜாஸ்தி இருக்கும்போது கிருஷ்ணர் மறந்துடுவாங்க. இது தேவர்லே சொல்கிறாங்க, பாகவத்தில் இருக்கிற ஸ்லோகம் 5th canto. ரொம்ப இங்கெல்லாம் நான் இங்கே இருக்கிற பெரிய ஹாப்பினஸ் ஒன்றும் கிடையாது. அங்கே நம்ம இங்கே வீட்டுக்கு ஸ்கூட்டர் வச்சுக்கிற மாதிரி அவங்க ஒரு வீட்லேயும் பிளேன் இருக்கும். இதுவும் ஒருத்தரும் பிளேன் வச்சுருப்பான். அப்போ ரொம்ப அழகு ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி, நீண்ட ரொம்ப நாள் வாழ்வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணால மறந்துடுவாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்னு அவங்களே சொல்கிறாங்க, நான் சொல்லல, அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பெஸ்ட் பிளேஸுமா. அது இந்த பூமி, பாரத பூமி தேவையிலே மனுஷ ஜன்மையாரா அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது. சும்மாலாம் கிடையாது. இங்கே பர்த் எடுக்கிறது சும்மா கிடையாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது பகவத்கீதை படித்தா தான் யூஸ்ஃபுல். இங்கே பிறந்து பகவத்கீதை படிக்கலைன்னா மறுபடியும் யூஸ்லெஸ், ஜஸ்ட் வேஸ்ட் எல்லாமே. வைகுண்டத்தில் இல்லையா? வைகுண்டத்தில் இருக்கு, அஃப்கோர்ஸ். அது வேற மாதிரி. வைகுண்டத்தில் இருக்கு, நோ டவுட். அங்கெல்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர் இங்கே ராமநாமா இருக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அவ்வளோதான். அப்படி தான் சொன்னேன். வைகுண்டத்தில் இல்லைன்னு சொல்லலை. நான் யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. வைகுண்டத்தில் ஃபுல் கிருஷ்ணா கான்ஷியஸில் இருப்பாங்க. ஸோ அது 10th chapterல 8th to 11th, 8, 9, 10, 11. ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? அவ்வளோதான். கீதை உபதேசம், கீதையை பற்றி சத்சங்கம் நடக்கிற இடத்துல
கிருஷ்ணரும் அந்த கீதையை கேட்குறதா ஒரு இது இருக்குது. அவரே வந்து கேட்பார் எப்படி இருக்குன்னு. அதை இதாக நிறுத்தி விதிக்கும் கர்மாக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஒரு மனிதன் ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கலாம், ஆனால் அதே கல்லூரியிலே அவன் விரிவுரையாளராக இருக்க முடியாது. இதில் எது விதி, எது கர்மா? என்ன லாஸ்ட்னு சொன்னாங்க? இல்லை என்ன என்னமோ சொன்னீங்களே, கல்லூரி அதாவது காலேஜ். ஒரு மனிதன் காலேஜ் ஓப்பன் பண்ணி காலேஜ் நிறுவனராக இருப்பார். ஆனால் அதே காலேஜில் ஒரு விரிவுரையாளர் ப்ரொஃபஸராக லெக்சரராக இருக்க முடியாது. இதில் எது விதி, எது கர்மா? முடியாதா? இல்லை, அவருக்கு அதாவது எப்படி நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறது, ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறது விதி, கல்லூரியின் நிறுவனர் விதி. அவருக்கு படிப்பு இல்லை, அவர் எப்படி ஒரு ப்ரொஃபஸராக முடியும்? இதில் எது கர்மா, எது விதி? ஓகே, ஸோ உங்கள் கொஷன் வந்து விதிக்கும் கர்மாவுக்கும் வித்தியாசம், அது ஒன்று தான் கொஷனா? விதி பகவத்கீதையில் கிருஷ்ணா ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஈவன் பீஷ்மர் வந்து திரௌபதிகிட்ட மகாபாரத்தில் சொல்கிறார். ஏன்னா திரௌபதிக்கு ஒரு அவமானம் நடக்குது. அப்போ அது கேள்வி கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறார், இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஆன்சருங்கிறார். யார்? பீஷ்மர் சொல்கிறார் அந்த வார்த்தை, நான் இல்லை. பீஷ்மர் வந்து மகாஜனானா எல்லாம் தெரிஞ்சவங்க. அவர் சொல்கிறார் இட்ஸ் டிஃபிகல்ட் டாபிக்ங்கிறார். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், இது விதியால் நடக்குதா என்னென்னா புது செயலாங்கிற கேள்வி இருக்குது. நான் கேட்குறது புரியுதுங்களா? நம்ம விதினால் இங்கே உட்காந்துருக்கோமா, இல்லைன்னா கர்ம இஸ் அ நியூ ஆக்ஷனா அப்படின்னு கேள்வி கேட்டால் சொல்கிறது டிஃபிகல்ட். என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. விதியாகவும் இருக்கலாம், சான்ஸ் இருக்குது, இல்லை நியூ ஆக்ஷனாகவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் படித்தோம், பகுனாம் ஜென்மனாமந்தே, பல கோடி ஜென்மத்திலோட சுக்கிருத்தினால கூட இங்கே வரலாம், இங்கே வந்து உட்காரலாம். இல்லைன்னா பை சம்ஹவ் ஏதோ ஒரு பக்தரோட மெர்சிலையும் இங்கே வந்து உட்காரலாம். இதில் யார் விதினால் வந்தாங்க, யார் நியூ ஆக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, டெசிஷன் எடுக்கிறது நான் தான். அதில் கிருஷ்ணா இன்வால்வ் ஆக மாட்டேன். கிருஷ்ணா ரோல் அதில் இல்லை. டெசிஷன் மேக்கிங் நான் தான், கிருஷ்ணா அதில் ரோல் இல்லை. அதனால அந்த விதியால் எனக்கு வந்துடும், இல்லைன்னா அது கிருஷ்ணாவுக்கு போயிடும். ஸோ இது மாதிரி ஸ்லோகா பகவத்கீதையில் கடைசியில் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, நம்மக்கிட்ட, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீ முடிவு எடுத்துக்கொண்டுருவார். அப்படியே ஒரு ஸ்லோகா இருக்கு. சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், சண்டை போட்டதெல்லாம் நீ முடிவு பண்ணிக்கோ, நான் தலையிட மாட்டேன்றார். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே விதின்னு சொல்ல முடியாது. விதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நியூ ஆக்ஷன் ஒன்று இருக்குது, புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன்னு வைங்க, விதி அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது நியூ ஆக்ஷன். நியூ ஆக்ஷன் இருக்குனால அதுக்கு நியூ ரியாக்ஷன் இருக்குது. நான் சினிமாவுக்கு போயிட்டேன் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் அது விதியாகிடுது. விதினா நானாக உண்டாக்குறேன், அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இது ஸோ அந்த மாதிரி நியூ ஆக்ஷன் அப்படிங்கிறது பகவத்கீதை படித்து தான் நம்ம பண்ணியாகணும். ஜாக்கிரதையாக போகணும். எல்லாமே விதின்னு சொல்ல முடியாது, அதுக்காக விதி இல்லைன்னு சொல்ல முடியாது. விதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாமே விதினால் விதின்னு விதி மேலே பழி போடக்கூடாது. திருத்தராஷ்டிரன் தான் அந்த மாதிரி பழி போட்டார் மகாபாரத்தில். விதுரர் திட்டுவார், நீ சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்காருன்பார். விதுரர் சொல்கிறார், உங்கள் பையனை நிறுத்து, உன் பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்பார். திருத்தராஷ்டிரன் சொல்கிறான், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் விதி, நான் என்ன பண்ணுறேன், நோ, ஒத்துக்க மாட்டார். அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நினச்சா நிறுத்தலாம், அப்படி நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ணல, அவர் பண்ணல. ஸோ நம்ம சும்மா விதி மேலேயே நம்ம பழி போட்டுட்டு இருக்க முடியாது. என் கையில் ஒன்று இருக்குது,
அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அர்ஜுனா அவர் அதை யூஸ் பண்ணார், நாம் அதான் பண்ணி ஆகணும். அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணா அவர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அவர் சுதந்திரத்தை அப்படி யூஸ் பண்ணார், அதுதான் புத்திசாலித்தனம். அவர் எல்லாமே விதி போயிடுச்சா விதி, என்னோடய முயற்சி நான் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் என்னோடய முயற்சிங்கிறது சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் முயற்சி பண்ணுமோ தவிர கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. அது பைத்தியக்காரத்தனம் ஆகிடும். முயற்சி பண்ணி தான் ஆகணும், நோ டவுட். பட் அதுவும் அக்கார்டிங் டு சாஸ்திரம். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க படிப்பில்லாத ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விதியாலையும் இருக்கலாம், புது செயலாகவும் இருக்கலாம். அது டிட்டர்மின் பண்ணுறது கஷ்டம். அது உட்காந்து அவர் ஜாதகமெல்லாம் பார்த்து என்ன ஏது எல்லாம் பார்க்கணும், இட்ஸ் டிஃபிகல்ட். ஒன்னொன்று இது உண்மை. ஐ திங்க் ஃபஸ்ட்டு கொஷன் கேட்டீங்க, எங்கே பகவத்கீதை பேசுகிறாங்களோ கிருஷ்ணா என்ன சொன்னேன். எஸ், கிருஷ்ணா கேட்பார்ல, பட் கிருஷ்ணர் கண்டிப்பாக இருப்பார். எஸ், நோ டவுட் அபவுட் இட். இது கிருஷ்ணா நாரதர்கிட்ட சொல்கிறார், நாஹம் திஷ்டாமி வைகுண்டே யோகினா ஹிருதயேஷுவா தத்திர திஷ்டாமி நாரதா எத்திர காயந்தி மத். எங்கே என்னோட நாமா சொல்கிறாங்களோ அங்கே நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ இப்போ பகவத்கீதா படிக்கிறதும் நாம தான் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணுறது கிருஷ்ண கதா. ஹரே கிருஷ்ணா சொல்கிறதும் பகவத்கீதா டிஸ்கஸ் பண்ண ரெண்டும் ஒன்று தான். கிருஷ்ணா இருப்பான், எஸ் அஃப்கோர்ஸ் இருப்பார், நோ டவுட். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வெல், ஹரே கிருஷ்ணா சொல்லணும். தென் பல பேர் பகவத்கீதா சொற்பொழிவுலாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். யாராக இருந்தாலும் பக்தரோட சங்கத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட். இல்லை யாராவது படிக்க வச்சு கேட்கலாம், நீ உட்காந்து படி நான் கேட்குறேன்னு கேட்கலாம். படிக்க தெரிஞ்ச உட்கார வச்சு நீங்கள் படிங்க நான் கேட்குறேன்னு கேட்கலாம். வழி இருக்குது, வழி இல்லாமல் அப்படின்னு கேட்கலாம். ஓகே அப்படின்னு கேட்கலாம். மற்றதில் பகவத்கீதா கேட்டே ஆகும். ஏன்னா பகவத்கீதா கேட்கலின்னா நம் கிருஷ்ணர் சொல்கிறார் 3 விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறார். இந்த சாஸ்திரத்தை விட்டுட்டோம்னா அவங்க வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அவங்க பர்ஃபெக்ஷன் இருக்காது. பர்ஃபெக்ஷன்னா தமிழ் என்ன? பர்ஃபெக்ஷன், பக்குவம். ஒரு வாழ்க்கையில் எதுவுமே பர்ஃபெக்ஷன் இருக்காது, சுகம் இருக்காது. 3வது, இறந்ததுக்கப்புறம் நல்ல லோகத்துக்கு போக முடியாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், நச சித்தி மவாப்னோத்தி ந சுக ந பராம் கத்திம் அப்படிங்கிற. ஏன்னா இது விட்டுட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குல்ல? ஆக்சுவல் தீக்ஷாங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நான் பேசலை. அது ஆக்சுவலி வேறு. நிறைய பேருக்கு அதை பற்றி சரியான இது இல்லை. தீட்சை வாங்கினா தான் குருவோட அனுப்புகிறாங்க. அஃப்கோர்ஸ் தீக்ஷான்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் அது என்னன்னு ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் பகவான் பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்காமல் நான் எப்படி அறிவு எனக்கு எப்படி வரும்? ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்கணும் இல்லையா? ஸோ அது குரு மூலமாக தான் போயாகணும். குரு இல்லாமல் எதுவும் கிடைக்காது. எனக்கும் பகவான் நடுவில் யார் இருக்கக்கூடாதுன்னு அது பைத்தியக்காரத்தனம். குரு மூலமாக தான் போகும். அங்கே தீக்ஷாங்கிறது பெரிய டாபிக், அது நான் பேசலை இப்போ. பட் அது ஒன்று இருக்குது. குரு மூலமாக தான் போயாகணும். குரு இல்லாமல் போக முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். பட் அது பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாம். ஸோ வேறு எது வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கா?
ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.